Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard English னுடைய full portionக்கான blueprint தான் பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க. Okay students, இப்போ 10th standard English பொறுத்த வரைக்கும் full portion நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த blueprint வந்து காமனானது தான். half yearly exam, first revision, second revision, third revision exam, அப்புறம் public exam எல்லாத்துக்குமே இந்த blueprint பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு question வந்து எடுப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்கள் 10th standard இங்கிலீஷில் உங்களுக்கு 7 யூனிட்ஸ் இருக்குது. யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும். ஒவ்வொரு யூனிட்லேயும் நமக்கு ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, கிராமர், அப்புறம் வெக்காபுலரி கான்செப்ட்ஸு, அப்புறம் அது போக ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட் இதெல்லாமே வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு இந்த கொஷின் பேப்பர் வந்து எந்த மாதிரி செட் பண்ணுவாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஷின் பேட்டர்ன் படி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 மொத்தம் 4 பார்ட்ஸாக வந்து உங்களுடைய கொஷின் பேப்பர்னுடைய பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். பார்ட் 2 வந்து 2 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். பார்ட் 3 வந்து 5 மார்க் கொஷின்ஸ் அண்ட் பார்ட் 4 வந்து 8 மார்க் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 பார்ட்டில் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும், எது மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட் 1 பார்ப்போம். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 1ல் இருந்து கொஷின் நம்பர் 14 வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு இந்த பார்ட் 1 வந்து இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் தான். ஸோ 14 × 1 14 மார்க்ஸ். 14 கொஷினுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு சாய்ஸ் வந்து கிடையாது. இந்த 14 கொஷின்ஸுமே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் டைப்ஸில் இருக்கும். 14 கொஷினுக்குமே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 4ல் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த 14 டாபிக்ஸ் உங்களுக்கு எது எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1லேருந்து கொஷின் நம்பர் 3 வரைக்கும் சினானிம்ஸ் வரும். மொத்தம் 6 ப்ரோஸ் இருக்குது, 7 ப்ரோஸ் இருக்குது. 7 ப்ரோஸ்னுடைய சினானிம்ஸ்லேருந்து ஏதாவது 3 கேட்பாங்க. அடுத்து கொஷின் நம்பர் 4 to 6 பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸ் வரும். அதே 7 ப்ரோஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 3 ஆன்டனிம்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கொஷின் நம்பர் 7ல் இருந்து கொஷின் நம்பர் 14 வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 வெக்காபுலரி கான்செப்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்குது, அஃபிக்ஸஸ், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது ஒன்று கேட்பாங்க. ஃப்ரேசல் வேர்ப் ஒன்று கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன். ஸோ இந்த 4 டாபிக் வந்து வெக்காபுலரி கான்செப்டில் வந்துடும். இது போக 1 மார்க் கிராமர் கான்செப்ட் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல், இது 1 மார்க் வரும். டென்சஸ், இது 1 மார்க் வரும். அப்புறம் லிங்கர்ஸ், இது 1 மார்க் வரும். அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன். ஸோ மொத்தம் 8 டாபிக்ஸ் ஆச்சா. 8 டாபிக்ஸும் 8 மார்க்குக்கு கேட்பாங்க. இது போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோடல் வேர்பு, மோடல் செமி மோடல் வேர்ப்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. பட் மேக்ஸிமம் இந்த டாபிக்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக இந்த பார்ட் 1 உங்களுக்கு எத்தனை மார்க்குக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 மார்க்குக்கு இந்த பார்ட் 1 வந்து இருக்கும். சரியா? அடுத்து பார்ட் 2. இந்த பார்ட் 2 2 மார்க் கொஷின்ஸை 4 செக்ஷனாக உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4ன்னு சொல்லிட்டு 4 செக்ஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த செக்ஷன் 1ல் கொஷின் நம்பர் 15லேருந்து கொஷின் நம்பர் 18 வரைக்கும் 4 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 4 கொஷின்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 கொஷின்ஸ், எனி 3 வந்து அட்டன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு சாய்ஸ் வந்து 3 out of 4. இந்த செக்ஷன் 1ல் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா ப்ரோஸ்னுடைய கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா,
2 மார்க் கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ப்ரோஸில், அது வந்து உங்களுக்கு இந்த பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் தான் கேட்பாங்க. சரியா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் உங்களுக்கு 6 மார்க்ஸ்க்கு இருக்கும். அடுத்து பார்ட் 2ல் செக்ஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 19லேருந்து கொஷின் நம்பர் 22 வரைக்கும். இதுவும் அதே மாதிரி தான் 3 × 2 6 மார்க்ஸு, 3 out of 4 4 கொடுத்து நீங்கள் 3 அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா போயமில் இருந்து அப்ரிஷியேஷன்ஸ் வரும். போயம்னுடைய அப்ரிஷியேஷன் கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து உங்களுக்கு இதில் கேட்பாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு 6 மார்க், மொத்தம் 4 செட்டு கொடுத்துட்டு எனி 3 நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 23ல் இருந்து கொஷின் நம்பர் 27 வரைக்கும். இதுவும் நீங்கள் வந்து 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க, 6 மார்க்ஸு. பட் உங்களுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். 5 கொடுத்து ஏதாவது 3 வந்து அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இது உங்களுக்கு கிராமர் பார்ட். கிராமர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீச் வரும், டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அது இருக்குது. அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அது இருக்குது. அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அது இருக்குது. அப்புறம் பங்க்சுவேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச். இது 5 தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க, கேட்கக்கூடியது இந்த 5 தான். இந்த 5 கொடுத்து ஏதாவது 3 சூஸ் பண்ணி எழுத சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும், ரிலேட்டிவ் க்ளோஸ். இதுவும் சம்டைம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா இந்த ஒரு கிராமர் மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ டோட்டலாக இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க். அடுத்து இந்த பார்ட் 2ல் லாஸ்ட் செக்ஷன், செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 28 ஒரே ஒரு கொஷின் தான். ஸோ உங்களுக்கு இதில் சாய்ஸ் கிடையாது, ஒரு கொஷின் தான் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஒரு கொஷின் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோட் மேப் மேக்ஸிமம் கேட்கக்கூடியது ரோட் மேப் தான். ரோட் மேப் தான் மேக்ஸிமம் 95% நம்ம கேட்பாங்க. பட் சம்டைம்ஸ் இதுக்கு பதிலாக என்ன கேட்கலான்னா ஸ்லோகன் ரைட்டிங் கேட்கலாம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கான ஸ்லோகன் எழுத சொல்லி சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதனால் ஸ்லோகன் ரைட்டிங்கும் பார்த்துக்கிறங்க. ஸோ இந்த செக்ஷன் டோட்டலாக உங்களுக்கு 2 மார்க்ஸ். சரியா? ஸோ இந்த பார்ட் 4 செக்ஷனையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 2 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ 20 மார்க் இந்த பார்ட் 2 வந்து உங்களுக்கு. அடுத்து பார்ட் 3 வந்து 5 மார்க் கொஷின்ஸ். பார்ட் 3ல் 5 மார்க் கொஷின். இதையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 5 செக்ஷனாக பிரிக்கிறோம். செக்ஷன் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் உங்களுக்கு 5 செக்ஷனாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பார்ட் 3 வந்து பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் நம்ம செக்ஷன் 1 பார்த்தோம் அப்படின்னா கொஷின் நம்பர் 29ல் இருந்து கொஷின் நம்பர் 32 வரைக்கும். கொஷின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் 2 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க அவுட் ஆஃப் 4 கொஷின்ஸ். 4 கொடுத்து 2 எழுதுவீங்க இந்த செக்ஷன் 1ல். இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸ்னுடைய பேராகிராஃப் இருக்கும். மொத்தம் உங்களுக்கு 7 ப்ரோஸ் இருக்கு இல்லையா, 7 ப்ரோஸ்லேருந்து ஏதாவது ஒரு 4 ப்ரோஸ்னுடைய பேராகிராஃப் கேட்பாங்க. அதில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது வந்து 2 ப்ரோஸ்னுடைய பேராகிராஃப் அட்டன் பண்ணணும். ஸோ இது டோட்டலாக உங்களுக்கு 10 மார்க். அடுத்து செக்ஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 33ல் இருந்து கொஷின் நம்பர் 36 வரைக்கும். இதுவும் நீங்கள் 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க, 10 மார்க்கு அவுட் ஆஃப் 4. இங்கேயும் உங்களுக்கு 4 கொடுத்து 2 எழுதுறது தான். இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயம்னுடைய பேராகிராஃப்ஸ் 2 இருக்கும், ப்ளஸ் அதுக்கப்புறம் பொயட்டிக் டிவைசஸ் இருக்குது பாருங்கள். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா, அது ஒரு 5 மார்க் கொஷின் வரும். அதுக்கப்புறம் போயம்னுடைய பேராஃப்ரேசிங் கான்செப்ட் ஒன்று இருக்கும், அது ஒரு கொஷின் வரும். ஸோ 2 பேராகிராஃபு, ஒரு பொயட்டிக் டிவைஸ், ஒரு பேராஃப்ரேசிங், 4ஐயும் கொடுத்துட்டு எனி 2 உங்களை அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு டோட்டலாக 10 மார்க்ஸ். அடுத்து இதில் செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 37 38 2 கொஷின். இதில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறது ஒரு கொஷின் தான். ஸோ 2 கொடுத்து 1 அட்டன் பண்ண போகிறீங்க. இதில் என்ன இருக்குன்னா சப்ளிமெண்ட்ரியிலேருந்து வரும். சப்ளிமெண்ட்ரியினுடைய காம்ப்ரிஹென்ஷன், ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா, சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்பாங்க, அது வரும். இதுக்கு சாய்ஸாக என்ன வரும் அப்படின்னா ரீஅரேஞ்ச் வரும்.
ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்ரியினுடைய ஸ்டோரியை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டான ஆர்டர் படி எழுதுறது அந்த கான்செப்ட். இது ரெண்டில் எனி ஒன் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு 5 மார்க். அடுத்த செக்ஷன் 4 இந்த இருக்கு பாருங்கள். இது முக்கியமான செக்ஷன் 39. கொஷின் நம்பர் 39லேருந்து கொஷின் நம்பர் 44 வரைக்கும் உள்ளது. இது மொத்தம் நீங்கள் 4 5 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. 20 மார்க் அவுட் ஆஃப் 6. 6 கொடுத்து 4 5 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. இது வந்து எல்லாமே ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ். இதில் என்னென்ன கான்செப்ட்லாம் கேட்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட், சம்மரி ஆர் நோட் மேக்கிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதை பற்றி எழுத சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், எரர் ஸ்பாட், ஆர்டிக்கிள் ரைட்டிங். மொத்தம் எத்தனை கான்செப்ட்னு பாருங்கள். 3 + 3 6 9 10 கான்செப்ட் இருக்குது. இந்த 10 கான்செப்டில் ஏதாவது 6 கான்செப்ட் அவங்க கேட்பாங்க. அதில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது ஏதாவது 4 கான்செப்ட். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4 × 5 20 மார்க். இதில் மேக்ஸிமம் இந்த 10 கான்செப்ட் இருக்குது. பட் இதில் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கான்செப்ட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட், சம்மரி, பிக்சர். இது 3 வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 7 கான்செப்டில் ஏதாவது ஒரு 3 கான்செப்ட் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் எரர் ஸ்பாட்டும் வந்து மேக்ஸிமம் கேட்க தான் செய்கிறாங்க. சரியா? ஸோ அதை பார்த்துக்கிறேங்க. தென் இதில் லாஸ்ட் செக்ஷன், இந்த பார்ட் 3ல் லாஸ்ட் செக்ஷன் கொஷின் நம்பர் 45. ஒரு 5 மார்க் கொஷின். என்னது? இங்கே சாய்ஸ் கிடையாது உங்களுக்கு, ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. போயம்னுடைய மெமரி லைன்ஸ். மொத்தம் உங்களுக்கு 4 மெமரி போயம் இருக்குது. ஃபஸ்ட்டு போயம், தேர்டு போயம், 5th போயம், 6th போயம். இந்த 4 மெமரி போயமில் ஏதாவது ஒரு மெமரி போயம் கொடுத்து 5 லைன் உங்களை எழுத சொல்லுவாங்க. அதுக்கு 5 மார்க். சரியா? இதோட பார்ட் 3 முடிஞ்சு. எப்படி நம்ம பார்ட் 2ல் 10 2 மார்க் கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறோமோ, அதே போல் பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா 10 5 மார்க் கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறோம். 10 × 5 50 மார்க்ஸ்க்கு இந்த பார்ட் 3 வந்து நீங்கள் எழுதுறீங்க. அடுத்து பார்ட் 4 லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஷின். இதில் உங்களுக்கு 2 கொஷின் இருக்கும். கொஷின் நம்பர் 47 ஒன்று, 46 ஒன்று, 47 ஒன்று. ஸோ 2 × 8 16 மார்க்ஸ். கொஷின் நம்பர் 46ல் 2 கொடுத்து 1 அட்டன் பண்ணணும். அதே போல் கொஷின் நம்பர் 47லையும் 2 கொடுத்து 1 அட்டன் பண்ணணும். இப்போ கொஷின் நம்பர் 46ல் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ரியினுடைய பேராகிராஃப். ஏதாவது 2 சப்ளிமெண்ட்ரியுடைய பேராகிராஃப் கொடுத்து அதில் நீங்கள் 1 அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த கொஷின் நம்பர் 47ல் என்ன இருக்குன்னா, காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். போயம் காம்ப்ரிஹென்ஷன் ஆர் ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் ரெண்டுமே கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஏதாவது 1 அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா 16 மார்க்ஸு. ஸோ மொத்த மார்க்கு 100 மார்க்கு நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறீங்க. புரியுதா? சில நான் என்னென்ன டாபிக்ஸ்லாம் சொல்லியிருக்கணும், இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது எதையுமே ஒமிட் பண்ணிடாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய 10th இங்கிலீஷ்னுடைய ஃபுல் போர்ஷன் எக்ஸாம்ஸ்க்கான கொஷின் பேட்டர்ன் இது இருக்கும். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.